நண்பா, இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தளபதி விஜய் சாரை பின்னுக்கு தள்ளிய நடிகர் ரஜினி சார், அதாவது கூலி திரைப்படத்தில் நடிகர் ரஜினி சார் வாங்கும் சம்பளம் எவ்வளோ அப்படின்றக்கான முக்கியமான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாயிருக்கு. இதுவரையும் தமிழ் சினிமாவில் அதிகமாக சம்பளம் வாங்கும் ஹீரோக்களில் தளபதி விஜய் சார் தான் முதலிடத்தில் வந்து இருக்காங்க. ரஜினி சார் கூட கம்மியாக தான் சம்பளம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம வீடியோக்கள் போய் டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி எவ்வளோ வாங்கிட்டு இருந்தாங்க, தற்பொழுது கூலி திரைப்படத்திற்கு எவ்வளோ வாங்க போகிறாங்க, தி கோல்ட் திரைப்படத்தில் தளபதி விஜய் சாரோட சம்பளம் எவ்வளோ அப்படின்றக்கான ஃபுல் டீட்டெயில் வீடியோக்கள் வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கூலி மற்றும் தி கோல்ட் இரண்டு திரைப்படத்தில் நீங்கள் இந்த திரைப்படத்துக்கு ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே அன்பா, ஜெயிலர் திரைப்படத்தை சன் பிக்சர் நிறுவனம் தான் தயாரிச்சிருந்தாங்க. அந்த ஒரு திரைப்படம் வசூலில் சகைப்படம் வந்து போட்டிருந்தது. இந்த ஒரு காரணத்தினால எப்படியாவது ரஜினி சாரோட அடுத்த திரைப்படத்தை கைப்பற்ற வேண்டும் அப்படின்னா ரஜினி சாரோட சம்பளத்தையும், அது மட்டும் இல்லாமல் இயக்குனர் லோகேஷ் கனகராஜோட சம்பளத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்திருக்காங்க. ஸோ எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி வரையும் ரஜினி சார் 120 கோடி இந்த மாதிரி சம்பளம் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. தளபதி விஜய் சார் ஆல்ரெடி 200 கோடி சம்பளம் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. தி கோட் திரைப்படத்திற்காக 250 கோடி வந்து வாங்க போகிறாங்க. ஆனால் சன் பிக்சர் நிறுவனம் கூலி திரைப்படத்திற்காக இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவங்களுக்கு 60 கோடியும், ரஜினி சாருக்கு 260 கோடியும் கொடுக்க திட்டமிட்டிருக்காங்களாம். ஸோ இதுக்கு முன்னாடி 120 கோடி வாங்கின ரஜினி சாருக்கு எப்படி 260 கோடி கொடுப்பாங்க அப்படின்றக்கான ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதுன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. கூலி திரைப்படத்தோட ஷூட்டிங் அடுத்த மாதம் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. அதுவரையும் ரஜினி சார் ரெஸ்ட் வந்து எடுக்க போகிறாங்க. ஓகே நண்பா, நீங்கள் சொல்லுங்கள், கூலி திரைப்படத்தில் ரஜினி சாரோட சம்பளம் 260 கோடின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தளபதி விஜய் சாரோட சம்பளம் 150 கோடி அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சினிமா அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ.